அன்பு நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி புரிஞ்சுக்கணும், பேசணுங்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸே நான் போட்டிருக்கேன். எல்லாரும் பொங்கல் கொண்டாடுறதுக்காக உறவுகள், நட்புகள், அதே மாதிரி ரொம்ப நாளில் பிரிந்து இருந்தவர்கள் அத்தனை பேரும் நம்ம சந்திக்க போகிறோம். ஒருத்தரை அன்பை பரிமாறிக்க போகிறோம், உணவுகளை பரிமாறிக்க போகிறோம், உடைகளை வாங்கி கொடுக்க போகிறோம். இவ்வளவு சந்தோஷங்களை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். ஆனால் இந்த பெட் லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெகுலர் லைஃப்பில் பார்த்திங்கன்னா காலையில் வாக்கிங் போகும்போது பிஸ்கட் வாங்கி கொடுத்துருப்பாங்க நாய்க்கு, பூனைக்கு புற வாங்கி போட்டிருப்பாங்க. ஏதோ அது உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல உயர்ந்த ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வீட்டில் கூட தெருவில் பார்த்திங்கன்னா, அந்த தெருவில் இவங்கள சுற்றி ஒரு 4-5 நாய்ங்க, பூனைங்க அப்படிலாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பண்டிகை காலத்தில் தீபாவளி, பொங்கல், அதுவும் இந்த லாங் டேஸ் லீவ் வர்ற இந்த பொங்கல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போயிருப்பாங்க, சார் நான் ஊருக்கு போகிறேன், பொங்கலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும், அதனால் தயவு செஞ்சு இந்த நாய்களுக்கும் இந்த பூனைகளுக்கும் ஃபீட் பண்ணுங்கள் அப்படின்னு. கண்டிப்பாக, ஏன்னா பெட் லவர்ஸ் அந்த அளவுக்கு அவங்க பயபக்தியோட, அன்பு பாசத்தோட, ஒரு கடமை உணர்ச்சியோடு எல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் எதிர் வீட்டில் இருக்கிறவங்களும் இதை செய்வாங்களா அப்படின்னா, உங்கள் பேரில் இருக்கிற அன்பு பாசத்தில் அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் என்னுடைய கேள்வி இந்த நிகழ்ச்சியில் ஒன்று தான், அந்த பெட்டு அந்த நாயோ பூனையோ அவங்க போட்ட அந்த உணவுப் பொருளை சாப்பிடுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா உங்கள் கையால் சாப்பிட்டு பழக்கப்பட்ட அந்த பெட்ஸ் வேறு யாராவது ஃபீட் பண்ணால் சாப்பிடாது. அதே மாதிரி தண்ணி கொடுத்தா கூட சாப்பிடாது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதனால்தான் எப்பவுமே ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுங்க, அன்பு வளர்க்கறது ஈஸி, அந்த அன்பை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அன்பை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஜீவன்களாகட்டும், வாயில்லா ஜீவன்கள், பறவைகள், மீன்கள். நிறைய பேர் ஃபிஷ் டேங்க்லாம் வச்சிட்ருப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? அதனால தான் முதல்ல நம்ம அன்பு செலுத்துறதுக்கு முன்னாடி நம்மளால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு ஆர்டினரி டேஸ்லேயே நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த உணவுப் பொருள்லாம் வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க அதை ஃபீட் பண்ணுற மாதிரி, யார் கொடுத்தாலும் சாப்பிட்ற மாதிரி பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அது வீட்டில் இருக்கிற ஃபிஷ் டேங்காக இருக்கட்டும், தெருவில் உள்ள நாய் பூனையாக இருக்கட்டும், இப்படியெல்லாம் செஞ்சால் இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் நம்ம பெட்ஸ் கஷ்டப்படாது அப்படி